நண்பர்களுக்கு வணக்கம். நீச கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ராஜயோகத்தில் இன்றைக்கி குரு பகவான் முழு சுப கிரகம் குரு. மகரத்திலே நீசமாக மகரத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் அனைவரும் குரு நீசமாக இருக்கிறது என்று பொருள். இப்போ குரு நீசமாயிட்டாலே தனக்காரகன் புத்திரக்காரகன், ஆண் வாரிசு கொடுக்க மாட்டார், நிறையா பணம் சம்பாதிக்க முடியாது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்காது என்பதெல்லாம் பொதுப்படையான கருத்து, உண்மையல்ல. நிச்சயமாக இவர்கள் பணம் சம்பாதிப்பார்கள், ஆண் குழந்தைகள் இருக்கும், நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திலே ஆசிரியர் பணி, வங்கி பணி இவங்களெல்லாம் நிச்சயமாக இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ குரு யாரோடு சேர்ந்தாலும் யோகத்தை தான் கொடுப்பார். அதே மாதிரி குரு வக்ரம் அடைந்து நீசமாகி வக்ரம் அடைந்து விட்டால் மிகப்பெரிய பணத்துக்கு சொந்தக்காரராக, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக, ஆண் வாரிசு மட்டுமே இருக்கக்கூடிய நபராக, தனக்காரகனாக, மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெரிய வேர்ல்டு பேங்க்ல வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே நீச வக்ரம் அடைந்த குரு இருப்பார். அதே மாதிரி மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் நீச வக்ரம் பெற்ற குருவாக இருக்கும். மிகப்பெரிய பேராசிரியர்களாக இருப்பவர்களும் இந்த நீச வக்ரம் பெற்ற குரு. நீசமாகி வக்ரமடைந்த குரு மிகப்பெரிய பொறுப்புகளையும் மிக அதிகப்படியான செல்வத்தையும் மிகப்பெரிய பொறுப்புகளையும் கொடுப்பார். அப்போ குரு எந்த கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும், ராகு கேதுவோடு சேர்ந்த கேள யோகத்தையும், ராகுவோடு சேர்ந்தால் குரு சண்டாள யோகத்தையும் ஏற்படுத்துவார். சனியோடு சேர்ந்திருந்தால் தாமதமாக ஆண் வாரிசுகளை கொடுப்பார். அவ்வளவுதான். இப்போ குரு கெடுதலே செய்ய மாட்டார். குரு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தை கெடுப்பார். அவ்வளவுதான். 6ஆம் வீட்டிலே குரு இருப்பது தவறு. அது எந்த லக்னமாக இருந்து 6ஆம் வீட்டில் இருந்தாலும் குழந்தைகளுக்காக கவலைப்பட வைப்பார். கவலைப்படக்கூடிய குழந்தைகளையே கொடுப்பார். அது மட்டும்தான். அப்புறம் குரு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த கெடுத்துருவார். ஸோ அது நான் தனி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். அதே மாதிரி குரு நீசமாயிட்டாலே பயப்பட வேண்டாம். தனம் கிடைக்காது, பணம் சம்பாதிக்க மாட்டோம், கோடீஸ்வரன் ஆக முடியாது, வேலை கிடைக்காது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. குரு திசை நடத்தினால் ஒரு வீட்டில் செல்வம் நிச்சயமாக வந்துக்கிட்டே இருக்கும். அது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய இணைந்திருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து குறைவாகவோ அதிகமாகவோ வந்துக்கிட்டு இருக்கும். குரு திசை நடக்குது என்றால் செல்வம் நிச்சயமாக அவர்கள் வீட்டுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தே தீர்வார். இப்போ நீசமாயிட்டாலே பயப்படாதீங்க. மிகச்சிறந்த யோகங்களை குருவே கொடுப்பார். குரு திசை நடத்திட்டாலே மிகப்பெரிய செல்வந்தனாக அந்த குரு திசை 16 ஆண்டுகளுக்குள்ள உங்களை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு, பொருளாதார உயரத்துக்கு கொண்டு வந்து வைத்தே தீர்வார்.